சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலிய ராணுவத்தின் கனரக டாங்கிகள் மற்றும் படை பிரிவுகளை தாக்கிய ஹமாஸ் போராளிகள், தளபதியின் கொலைக்கு ஹிஸ்புல்லா பதிலடி, இஸ்ரேல் மீது பாய்ந்த 100 ஹத்யுஷா ராக்கெட்டுகள், தற்கொலைக்கு முயற்சி செய்யும் இஸ்ரேலிய கைதிகள், அல்-குட்ஸ் படையணி தகவல், பரிதாபமான நிலையில் இஸ்ரேலிய துறைமுகம், இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஹமாஸ் மக்கள் விடுதலை போர்ப்படைகளை நோக்கி பாய்ந்து சென்ற இஸ்ரேலிய ராணுவத்தின் கனரக டாங்கிகள் மற்றும் படைப்பிரிவுகளை ஹமாஸ் போராளிகள் தாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் வீதி அருகில் புதைத்து வைக்கப்பட்ட கண்ணிவடிகள் மூலமாக டாங்கிகள் பற்றி வெடித்து சிதறி எரிகிற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இடைவிடாது மிக பெரும் யுத்தத்தினை இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வருகிறது. அதற்கு தகுந்த பதிலடிகளையும் ஹமாஸ் போராளிகள் கொடுத்து வருகின்றனர். அவ்வாறான இஸ்ரேல் ராணுவத்தின் ராணுவ வாகனங்களை வழிமறித்து பலஸ்தீன ஹமாஸ் மக்கள் விடுதலை போர் படைகள் திடீர் தாக்குதலை நடத்தின. அதேபோல கட்டடங்களுக்குள் மறைந்திருந்த ராணுவத்தினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் பொழுது தமது டாங்கிகளுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் தற்பொழுது ஒப்புக்கொண்டுள்ளது. இடைவிடாது தொடரும் இஸ்ரேல் ராணுவத்தின் அடக்குமுறைக்கு எதிராக தற்பொழுது ஹமாஸ் மக்கள் விடுதலை போர் படைகள் தீவிர தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த தாக்குதல்களில் 3க்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலிய ராணுவத்தின் டாங்கிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமது படைகளுக்கும் ஆயுத தளவாடங்களுக்கும் இழப்பு ஏற்பட்டுள்ளதை மூடி மறைக்கின்ற இஸ்ரேல் ராணுவம் தற்பொழுது ஹமாஸ் மக்கள் விடுதலை போர் படைகள் வெளியிட்டுள்ள இந்த காணொளி ஊடாக அவை வெட்ட வெளிச்சமாக அம்பலத்திற்கு வந்துள்ளது. உடைந்த கட்டடங்களுக்குள் அருகில் செல்கின்ற பொழுது அந்த டாங்கிகளுக்கு மிக அருகில் சென்று ஹமாஸ் போராளிகள் தாக்குதலை நடத்துவதை ஒரு போர் உத்தியாக பயன்படுத்தி வருகின்றனர். அதேவேளை ஹமாஸ் வசம் இருக்கும் இஸ்ரேலிய கைதிகள் தற்கொலைக்கு முயன்றதாக அல்-குட்ஸ் படையணி தெரிவித்துள்ளது. பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவான அல்-குட்ஸ் படையணியின் செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா கூறுகையில், பல இஸ்ரேலிய கைதிகள் தற்கொலைக்கு முயன்றுள்ளனர் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய அரசாங்கம் அவர்களின் நிலைமையை புறக்கணித்ததன் விரக்தியின் காரணமாகவும் இஸ்ரேலின் கொடூரமான நுசிராத் முகாம் குற்றத்திற்கு முன்னர் ஹமாஸினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சில சலுகைகளை பறிக்கும் படைப்பிரிவுகளில் உள்ள பிரிவுகளின் நடவடிக்கையின் காரணமாகவும் அவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார். இதற்கு முழு காரணமும் இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் மீண்டும் மேற்கொள்ளும் கொடூரமான தாக்குதலாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் இஸ்ரேலிய படைகள் 4 இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கையின் போது நுசிராத் அகதிகள் முகாமில் 270க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களை கொன்றது. இதில் மேலும் 700 பேர் காயமடைந்துள்ளனர். இது ஹமாஸ் அமைப்பினரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய சிறைகளில் பலஸ்தீனிய கைதிகள் நடத்தப்படுவதைப் போலவே இஸ்ரேலிய கைதிகளையும் நடத்தும் முடிவு இஸ்ரேலிய அரசாங்கம் எங்கள் மக்களுக்கும் எங்கள் கைதிகளுக்கும் எதிரான அநீதியான நடவடிக்கைகளை தொடரும் வரை நடைமுறையில் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் புதன்கிழமை நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவின் முக்கிய தளபதி முகமது நாமே நாசர் உயிரிழந்தார். இந்நிலையில் ஹிஸ்புல்லா தனது அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனலில் ஹஜ் அபு நிமா என்று அழைக்கப்படும் கமாண்டர் முகமது நிமா நாசர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. வழக்கம்போல் நாசர் எங்கே எப்போது கொல்லப்பட்டார் என்று ஹிஸ்புல்லா குறிப்பிடவில்லை. இதனைத் தொடர்ந்து தளபதியின் கொலைக்கு பதிலடியாக 100 ஹத்யுஷா ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஏவியதாக ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் தெரிவித்துள்ளன. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அதன் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து கோலன் குன்றுகளில் 2 இஸ்ரேலிய நிலைகள் மீது 100 கத்யுஷா ராக்கெட்டுகளை வீசியதாக லெபனான் குழுவான ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தெற்கு கடற்கரை நகரமான டயரில் எதிரி நடத்திய தாக்குதல் மற்றும் படுகொலைக்கான பதிலின் ஒரு பகுதியாக ஹிஸ்புல்லா போராளிகள் நஃபா படை முகாமில் உள்ள கோலன் பிரிவின் தலைமையகத்தையும் கெய்லா படை முகாமில் உள்ள வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு தலைமையகத்தையும் குறிவைத்தனர். ஹஜ் அபு நிமா என அழைக்கப்படும் முகமது நிமா நாசர் மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய நிலைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட 6வது தாக்குதல் இது என்று ஹிஸ்புல்லா குழுக்கள் கூறியுள்ளன. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே இருந்து வரும் போர் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. எனினும் இந்த தாக்குதலை இஸ்ரேல் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் கடந்த அக்டோபர் 7 போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் ராணுவ நிலைகளை
குறிவைத்து ஹிஸ்புல்லா தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேல் படையினரும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த மோதல் முழு போராக உருவெடுத்தால் அது இரு தரப்பிலும் பேரழிவை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கவலை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் இஸ்ரேலிய பிரபல துறைமுகமான ஈலாட் திவாலாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தலைமை நிர்வாக அதிகாரி இதனை அறிவித்துள்ளதுடன் அவசர நிதி உதவிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். காசா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த துறைமுகம் காசா சார்பு குழுக்களினால் தாக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஏமன் ஹவுதிகளினால் இந்த துறைமுகம் பல தடவைகள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டுள்ளது. இதனால் அது பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதோடு அந்த துறைமுகம் தற்பொழுது பயனற்றதாகிவிட்டது. ஏமன் ஹவுதிகளின் தொடர் தாக்குதல்களின் அச்சத்தினால் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு எந்த சரக்கு கப்பலும் வருவதில்லை என்றும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் கடல் வழியாக வர்த்தகத்தை மேற்கொள்ள 2 இடங்கள் உள்ளன. ஒன்று மத்திய தரைக்கடல், மற்றொன்று செங்கடல் வழியாக செல்லும் ஏடன் வளைகுடா. மத்திய தரைக்கடல் வழியாக மட்டுமே வாணிபம் செய்யப்பட்ட நிலையில் இஸ்ரேல் என்ற நாடு உருவான பிறகு தென்பகுதியில் இருந்த ஏடன் வளைகுடாவில் ஏற்கனவே இருந்த அரபு நகரத்திற்கு ஈலாட் என்று பெயர் மாற்றி அங்கு துறைமுகத்தை கட்டியெழுப்பினர். இப்போது இந்த துறைமுகம்தான் முக்கிய கடல் வாணிப தளமாகவும் சுற்றுலா தளமாகவும் விளங்குகிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்த ஈலாட் நகர கடற்கரையில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலேயே ஜோர்தான், சவுதி அரேபியா நாடுகளை பார்க்கலாம். இந்த நிலையில் இந்த ஈலாட் துறைமுகத்தை குறிவைத்து ஈரான் ஆதரவு படைகளான ஏமன் ஹவுதிகள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக செங்கடல் வழியாக எந்த கப்பலும் செல்லக்கூடாது என ஏமன் ஹவுதி படைகள் கடல் நடவடிக்கையை கடந்த 9 மாதங்களாக நடத்தி வருகின்றன. இதனால் ஈலாட் துறைமுகத்தில் 85% வர்த்தகம் முடக்கப்பட்டு விட்டதாகவும் 50% ஆட்குறைப்பு செய்துவிட்டதாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்தது. இந்த நிலையில் டெல் அவிவில் நடைபெற்ற பொருளாதார அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ஈலாட் துறைமுக உயர் அதிகாரிகள் துறைமுகம் முழுமையாக மூடப்பட காரணம் நிர்வாகம் அல்ல, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கடற்பரப்பை பாதுகாக்க தவறிவிட்டன என குற்றம் சாட்டினார். இதன் மூலம் ஈலாட் துறைமுகம் முழுமையாக முடங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த துறைமுகம் வழியாக இந்தியா, சீனா நாடுகளிடம் இருந்து கார் இறக்குமதி செய்யப்பட்டது. அதேபோல் அந்த 2 நாடுகளுக்கும் பொட்டாசியம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. தற்போது இவை அனைத்தும் முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.